இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதத்தின் கடைசி எபிசோடை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஒரு வசனத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். 37ஆம் சங்கீதம் 3, 4 மற்றும் 5 வசனங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதம் முழுவதுமே நம்ம புதிய தொடக்கம் தலைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அந்த புதிய தொடக்கத்தை பெற நாம் எப்படி முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு இந்த 3 வசனங்களும் நமக்கு ரொம்ப உதவி செய்கிறதா இருக்குது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மீது நம் நம்பிக்கை வைக்கும்போது அந்த முயற்சிகள் வெற்றி பெற தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க விஷால் அவங்கள சந்திக்க போகிறோம். அவங்க எப்படிப்பட்ட முயற்சிகளை செய்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். சிறு வயதில் விஷாலுக்கு இருந்த நட்புகள் மூலமாக அவருக்கு அருகில் இருந்தவர்கள் நடுவில் அவருடைய நற்பெயர் கெட்டு போனது. சொல்லப்போனா அங்க இருந்தவங்களும் பிள்ளைகளோட பெற்றோர்களும் இவன் கூட சேர்ந்து ஊர் சுத்தினீங்கன்னா நாங்க உன் காலை உடைச்சிருவோம், வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவோம்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க நான் எந்த அளவுக்கு மோசமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன்னு. என் வாழ்க்கை முழுக்கவே வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். தன் வீட்டார் விஷாலை இந்த தீய வாழ்க்கையில் இருந்து காப்பாற்றுவதற்காக விலக்கி வைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் விஷால் யாருடைய பேச்சையும் கேட்பதற்கு தயாராக இல்லை. அந்த நேரத்தில் என்னோட சகோதரனும் என்னோட அம்மாவும் முழங்கால் போட்டு எனக்காக ஜெபம் செஞ்சிட்டு இருந்தாங்க. என்னோட சகோதரனும் என்னோட அம்மாவும் அழுது ஜெபம் பண்ணுறத பல தடவை நான் பார்த்துருக்கேன். அப்பவும் கூட என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவே இல்லை. ஏன்னா நான் என் வாழ்க்கையை என் விருப்பம் போல தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். விஷாலினுடைய சகோதரர் அவரை அடிக்கடி சர்ச்சுக்கு போவதற்கு வலியுறுத்துவார். ஆனால் விஷால் அதை மறுத்து விடுவார். சிறிது நாட்கள் கழித்து அவர் கடைசியாக சர்ச்சுக்கு சென்ற போது, சர்ச்சுக்கு முதல் தடவையா நான் போனப்ப அங்க எனக்கு நாடகத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுல நான் பாஸ்டரா நடிக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்தாங்க. அதுல நான் பாஸ்டர் கதாபாத்திரத்தை செஞ்சப்ப அங்க இருந்தவங்க நிறைய பேர் என்ன பாராட்டினாங்க, கட்டி அணைச்சாங்க. ஆண்டவரோட பிள்ளைங்க முற்றிலும் வித்தியாசமானவங்கன்னு அங்கதான் நான் பார்த்தேன், அங்கதான் நான் உணர்ந்தேன். அதாவது எல்லாமே அவங்களுக்குள்ள அன்பு காட்டுறது, கட்டி அணைச்சிக்கிறது, மற்றவங்களோட சரியில்லாத வாழ்க்கையை புறக்கணிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கும் நடந்துச்சு. இந்த விஷயங்கள் தான் என் வாழ்க்கையில என்னை ரொம்ப தொட்டுச்சு. சில மாதங்கள் சர்ச்சுக்கு சென்ற பிறகு தன்னுடைய அண்ணன் சொன்னதின் காரணமாக விஷால் பைபிள் காலேஜுக்கு சென்று பைபிள் படிப்பை படித்து முடித்தார். பைபிள் காலேஜை விட்டு நான் வெளியே வந்தப்ப எனக்கு கல்வி அறிவு கிடையாது, நான் எல்லாம் படிச்சவனும் கிடையாது. அப்ப நான் மக்களை சந்திக்கிறதுக்கு போறப்ப சர்ச்சில் ஊழியம் செய்யறப்ப மக்கள் என்னை ஏத்துக்கல. ஏன்னா இவரு நல்லா படிச்சவர் கிடையாதுங்கிற சிந்தனை மக்களுக்குள்ள இருந்துச்சு. எங்க பாஸ்டர் சொல்றது ஏத்துக்கிற மாதிரி, அதாவது என்னோட பாஸ்டர் ரொம்ப நல்லா படிச்சவங்களா இருந்தாங்க. ஆனா நான் படிக்காதவனா அவரோட வார்த்தைகளை எப்பவும் நான் கேட்டதே கிடையாது. என்னோட வாழ்க்கை முக்கியத்துவமே தரல. அவங்களுக்கு என் மேல ஏதோ ஒரு கருத்து இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க என்னை ஏத்துக்கலன்னு எனக்கு தோணுச்சு. இந்த விஷயங்கள் எல்லாமே நான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நான் மறுபடியும் படிக்கணும்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சது. நான் திரும்பவும் அப்போ படிக்க போயிட்டேன். விஷால் படித்து முடித்த பிறகு வேலை பார்க்க தொடங்கிவிட்டார். அதோடு ஆண்டவருக்கு ஊழியத்தையும் செய்து வருகிறார். நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நடக்க ஆரம்பிச்சப்ப இன்னைக்கு நான் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ஒரு அழகான குடும்பம் இருக்கு. தேவன் எனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை தந்தாரு. அவர் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்திருக்காரு, குழந்தைங்களை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு என் வாழ்க்கை இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அது கண்டிப்பா ஆண்டவர் தான். இன்னைக்கு நான் என்னோட சாட்சி மூலமா நம்மளோட எல்லா சகோதர சகோதரிகளையும் நான் ஊக்குவிக்க விரும்புறேன். நீங்க வாழ்ற வாழ்க்கை ரொம்பவும் நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில தேவன் இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னா நீங்க ஒரு தவறான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஆண்டவரால மட்டும்தான் உங்க வாழ்க்கைய மாற்ற முடியும். என்னோட வாழ்க்கையை மாத்தின மாதிரி உங்க வாழ்க்கையும் கண்டிப்பா ஆண்டவர் மாத்துவாரு. நன்றி விஷால், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்க எதுக்குமே பயன்பட மாட்டீங்க அப்படின்னு எல்லாருமே உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு, ஏன் நீங்களே கூட எதிர்பார்க்காத அளவுக்கு
தேவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார். அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் மேன்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறணும், ஒரு புதிய தொடக்கத்தை பெறணும் அப்படின்னா நம்ம நிறைய முயற்சிகள் செய்கிறோம். ஆனால் மனிதன் செய்யக்கூடிய முயற்சி ஒரு தற்காலிகமானதாக இருக்குது. இப்போ வருஷ பிறப்புக்கே எடுத்துக்கோங்களேன், நிறைய பேர் ஒரு உறுதிமொழி எடுத்திருப்பீங்க, நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். இப்போ கேளுங்க, அந்த உறுதிமொழியே உங்களுக்கு மறந்து போயிருக்கோம். இப்படி தான் நம்ம நிலைமை இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை நாம் தேவனை சார்ந்து இருக்கும்போது நம்மக்கிட்ட நிறைய மாற்றங்களை பெற முடியும். நிச்சயமாக கர்த்தருக்குள் நம்ம இருக்கும்போது, ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம பலப்படும் போது நம்ம முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையதை உங்களால் பார்க்க முடியும். நம்ம பைபிள்லையுமே பவுலை குறித்து பார்க்குறோம். பவுல் தேவனுக்கு எதிராகவும் சர்ச்சுக்கு எதிராகவும் செயல்படுறாரு. ஆனால் இயேசு அவருடைய வாழ்க்கையில் வந்த பிறகு நிறைய மாற்றத்தை பவுல் சந்திக்கிறாரு. அவர் எழுதின வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ரொம்ப அருமையான வசனமாக இது இருக்குது. அதாவது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கீங்க, அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கார், உங்களுக்கு பலனாக இருக்கார். அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். பவுல் இந்த வார்த்தையை தான் சொல்கிறாரு. அவர் பலனை பெற்றுக்கொள்கிறார். சவால்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பலத்தால் ஜெயிக்க முடியாது, ஆனால் தேவனுடைய பலத்தால் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா கிறிஸ்து இயேசுவின் பலத்தினாலே அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம உறுதியாக பிடிச்சுக்கிடணும். அதற்கு ஜெபம் ரொம்பவே அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9940401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ராகா CNI சர்ச், ஃபரூக்காபாத், உத்தரப்பிரதேசம். கிரைஸ்ட் சர்ச் CNI, ஜகத்ரி, ஹரியானா. கிரைஸ்ட் சர்ச், ஜோத்பூர், ராஜஸ்தான். மற்றும் கிரைஸ்ட் சர்ச் PCI, பஞ்சாபில் இருந்த தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. இந்த புதிய வருடத்தில் இந்த புது பாடல்களின் சத்தம் ஒரு புதிய வாழ்க்கை மற்றும் CBN இந்தியா யூடியூபில் மட்டுமே கேளுங்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்த பாடல்களை பார்ப்பதற்காக CBN இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நீங்களும் இந்த சேவையில் எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் Give to CBN. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய நிகழ்ச்சியில் நம்முடைய முன்னேற்றத்திற்கு நம்ம எப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதற்கு ஜெபம் ரொம்பவே அவசியம். நம்முடைய முன்னேற்றத்திற்கு ஜெபம் ரொம்பவே அவசியம். இப்போ புதிய வாழ்க்கை ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் சிஸ்டர் ஹேசல் அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. வாங்க நாமும் சேர்ந்து ஜெபிப்போம். வணக்கம் நண்பர்களே, ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த புது வருஷத்துல உங்களோட எல்லா பிளான்களையும் ஜபத்தின் மூலமா தேவன் கிட்ட கொண்டு வாங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. இப்ப நாம சிஸ்டர் ஹேசலை மீட் பண்ணலாம். இவங்க வட இந்திய ஒருங்கிணைப்பாளரா இருக்காங்க. வெல்கம் சிஸ்டர். ரொம்ப நன்றி சோஃபியா. நம்ம பிளான்களை தேவன் கிட்ட கொண்டு வரணும்னு நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ம பிளான்களை தேவன் கிட்ட கொண்டு வர்றப்போ, ஜபத்துல காத்திருக்கிறப்போ நிறைய நேரம் நமக்கு வெற்றி கிடைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். பல நேரங்கள்ல நம்மளோட பிளான் தப்பா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில சமயங்கள்ல எது சரி எது தவறுன்னு நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அது உண்மைதான் சிஸ்டர். நாம தேவனை சார்ந்து இருக்கிறது எப்பவுமே நல்ல விஷயம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நாம பைபிள் வசனத்திலையும் கூட இத பார்க்கலாம். நீதிமொழிகள் 16:3 இப்படி எழுதியிருக்கு, உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்ம பிளான்களை தேவன் கிட்ட ஒப்படைக்கிறப்போ
தேவன் நம்மளோட பிளான்கள் மூலமா நிறைவேற்ற விரும்புற அந்த மாற்றங்களை நாம நம்மளோட பிளான்கள்ல கொண்டு வருவோம். இந்த வசனம் நம்மள ஊக்குவிக்குது. அப்படி நாம அதை பண்றப்போ நாம பிளான்ல நாம வெற்றி பெறலாம். தேவன் நம்மளோட அந்த பிளான்கள்ல இன்னும் வலுப்படுத்துறதுக்கு பார்க்கலாம். அப்படின்னா சிஸ்டர், வெற்றி பெறறதுக்காக நாம இன்னும் என்ன செய்யணும்னு ப்ளீஸ் சொல்லுங்க. நாம பிளான்களை நாம ரெடி பண்றப்போ சில விஷயங்கள்ல நாம கவனம் செலுத்தலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல்ல தேவனை தேடுங்க. ரெண்டாவது, நாம நம்மளோட பிளான்களை தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கணும். மூணாவது விஷயம் கடின உழைப்பு. அப்புறம் நேர்மையோட நாம செய்யற நம்மளோட வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிறகு நாலாவது விஷயம் நம்பிக்கை மற்றும் தைரியத்தோட உறுதியா நிலைச்சு நிக்கணும். இந்த விஷயங்களை நாம கடைபிடிக்கிறப்போ நாம சந்திக்கிற எல்லா சவால்களையும் நம்மளால தாண்டி போக முடியும். நாம அதுல ஜெயிக்கவும் முடியும். அதோட அதுக்கு பிறகு நம்மளோட பிளான்கள் நிறைவேறத நாம பார்க்கலாம். அது நமக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த விஷயத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சிஸ்டர். வாங்க நாம பாத்துக்கிட்டு இருக்க நேர்களுக்காக பிரேயர் பண்ணலாம். இந்த புது வருஷம் 2025ல அவங்க போட்டிருக்க பிளான்கள் தேவன் கூட இணைஞ்சு அவங்க ஜெயிக்கிறதுக்காக பிரேயர் பண்ணலாம். நிச்சயமா சோபியா, நாம ஜெபம் பண்ணலாம். வாங்க. பிதாவாகிய தேவனே, நாங்க உங்களுக்கு முன்ன வர்றோம். ஆண்டவரே, நாங்க எங்க ஒவ்வொரு பார்வையாளர்களையும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோட விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் தேவனே. அவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு தேவனே, அவங்க தங்களுக்காகவும் தங்களோட குடும்பத்துக்காகவும் என்ன பிளான்கள் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தேவனே. அந்த எல்லா பிளான்களையும் உங்களுக்கு முன்ன நாங்க கொண்டு வரோம் ஆண்டவரே. ஏன்னா நீங்க எங்களுக்காக செய்யற பிளான்கள் எங்களோட நன்மைக்காக தான் பைபிள் வசனம் சொல்லுது ஆண்டவரே. அது எங்களோட மகிழ்ச்சிக்காக இருக்குதுன்னு நிறைய நேரம் அந்த எல்லை வரைக்கும் எங்களால யோசிச்சு பார்க்க முடியல தேவனே. ஆனா எங்களுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் தேவனே. தேவனே, நீங்க ஒவ்வொரு பார்வையாளர்களையும் உங்க குடும்பத்தையும் உங்களோட திட்டத்தின்படி நடந்து கொண்டு போங்க. நாங்க ஜெபம் பண்றோம் தேவனே. நீங்க தான் எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கணும் தேவனே. நாங்க உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் தேவனே. உங்ககிட்ட அவங்க ஒப்பு கொடுக்கிற அவங்களோட எந்த பிளான்களா இருந்தாலும் தேவனே, அதுல எப்படி முன்னேறணுங்கிறத நீங்க தான் அவங்களுக்கு சொல்லணும், வழிகாட்டணும் தேவனே. ஏன்னா தேவனே, அவங்க அதுல முன்னேறி போறப்போ தேவனே, அவங்க தங்களை தாங்களே ஊக்குவிக்கவும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும் தேவனே. மேலும் எல்லா சோர்வுகளையும் நீக்கி நீங்க அவங்களோட தைரியமா இருங்க தேவனே. இந்த ஜெபத்தை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம். ஆமென். ஆமென். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். இந்த ஜெபத்துல எங்க கூட இணைஞ்சு எங்களுக்காக பிரேயர் பண்ணதுக்காக. நண்பர்களே, நீங்க இப்பவே ஆல் இந்தியா பிரேயர் லைன் டீமுக்கு கால் பண்ணி ஜெபத்தின் மூலமா பலத்தை பெறுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 9910401010. நாம இந்த புது வருஷத்துல ஒரு புதிய சிந்தனை, புதிய உற்சாகம் மற்றும் ஒரு புது எதிர்பார்ப்போடு நுழையலாம். திரும்பவும் சந்திக்கலாம். அதுவரை பாய் அண்ட் டேக் கேர். காட் bless you. நன்றி சோஃபியா மற்றும் சிஸ்டர் ஹேசல். எங்களுக்காக இந்த மாதம் முழுவதும் நீங்க ஸ்பெஷலா ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்க எங்களுடைய ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க இருக்கிறோம். நீங்க அனுப்பியிருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன் இடைவேளைக்கு பிறகு.
வருடத்தில் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஒரு புதிய சிந்தனை மற்றும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். உங்கள் நேற்றைய தோல்வியை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு புதிய நம்பிக்கையோடு 2025 நுழையுங்கள். ஆல் இந்தியா பிரேயர் லைன் குழுவுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். இன்றைய எங்களை தொடர்பு கொள்வதற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் செய்து பேசுங்கள். ஒரு புது உற்சாகத்துடன் முன்னேறுவோம், வாருங்கள். குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய புதிய தொடக்கத்திற்கு நாம் என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். பைபிள்லையுமே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆபிரகாமை எடுக்கும்போது அவர் தன்னுடைய சொந்த வீட்டை விட்டே அவர் வெளியில் போக வேண்டி இருந்தது. யோசேப்புக்கு அவருடைய சூழ்நிலைகள் எதையுமே பார்க்காம தேவனை மட்டுமே பார்த்து இருக்க வேண்டிய ஒரு முயற்சி தேவைப்பட்டது. மோசே தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வர வேண்டியதாக இருந்தது. அதே மாதிரி இயேசுவுமே நிறைய பேருக்கு சுகப்படுத்தும் போது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு செயலை செய்ய சொல்கிறாரு. ஒருத்தருக்கு எழுந்திருச்சு நிற்க சொல்கிறாரு, இன்னொருத்தருக்கு கண்களை கழுவ சொல்கிறாரு. அந்த முயற்சிகளை அவங்க செய்யும்போது அவங்க வெற்றி பெறுறதை நம்மளால் பார்க்க முடியுது. நமக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாச முயற்சி நம்மளுமே செய்யணும். அப்படி நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு புதிய தொடக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நன்றி வெள்ளியை பகுதியை பார்ப்போம். நன்றி வெள்ளியை பகுதியில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சகோதரி நமக்கு இப்படி அனுப்பியிருக்காங்க. அற்புதமான சாட்சிகளுக்காகவும் மிகவும் ஆசீர்வாதமான பாடல்களுக்காகவும் தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சஃபரிங், அதாவது கவலைகள் பற்றி நீங்கள் கொண்டு வந்த அந்த தொடர் மூலம் எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. நம் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு துக்கங்களுக்கும் ஒரு விசேஷமான நோக்கம் இருக்கிறது என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். நன்றி சகோதரி, எங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. வந்திருக்கக்கூடிய இன்னொரு மெசேஜ் நான் உங்களுக்காக படிக்கிறேன். கல்வாரி சர்ச்சின் குழந்தைகளின் நடனம் மிக அருமையாக இருந்தது. சிபிஎன்னை தேவன் ஆசிர்வதிப்பாராக. இந்த பாட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கு. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மெசேஜஸ் நீங்கள் அனுப்புறதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்ககிட்டையும் இதே போன்ற கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் வந்து இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். தொடர்ந்து இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. ரொம்ப அருமையான வசனம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அதாவது உங்கள் பழைய கெட்ட விஷயங்கள் எல்லாமே ஒளிந்து போயிட்டு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, புதிய படைப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்படைக்கும் போது அந்த புதிய தொடக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நாளைக்கு புதிய மாதம் தொடங்க போகுது. புதிய ஆசீர்வாதங்கள் உங்களை சேரட்டும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம விஷால் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத அவங்களுடைய சாட்சியின் மூலமா நீங்க இன்னைக்கு தெரிந்து கொண்டிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கும் அந்த புதிய தொடக்கத்தை தர விரும்புகிறார். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.